இங்க இருக்கிற ஒலிவியா சுப்பிரமணியமே பேர் காவல்து வந்து இன்ஸ்டாகிராமுக்காக வச்ச பேர். முழு பேர் என்ன? துபாய்க்கு போகும்போது ஜாரா. எல்லாமே மாறும் ப்ரோ. இங்க இருக்கிறவங்க ஆளு அங்க ஆளுக்கு அப்படியே டிஃப்ரெண்ட். எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கு போல. நேற்று இன்டர்நேஷனல் இருந்து கால் வந்தது ப்ரோ, துபாயில இருந்து. வீடியோ எடுக்கிறியா இல்லைன்னா வந்து உன்னை மிரட்டுறான் என்ன? தமிழ் மீடியா சேனல் வந்து பேசுறேன். சொல்லுங்க ப்ரோ. கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் காப்பி திருப்பி உங்க பாக்கெட்ல வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஒரு மிசைல் இருக்கு உங்க வீட்டுல லான்ச் பண்ணுவாங்க. ஏன் நீ தீவிரவாதியான்னு கேட்கறேன் நான். இல்ல இது கொடூரவாதின்றான். அதுவும் ரெக்கார்டு இருக்கு. ஷார்ப்பான மிசைல் இருக்கு, பாக்குறீங்களா? மிசைல் கொடூரவாதி. இதெல்லாம் எங்களுக்கு வந்து செலிபிரிட்டி லைஃப். ஏறினா காரு, இறங்கினா காரு, சோறு, வீடு, சரக்கு, இதுக்கு மேல என்ன இருக்குங்க? பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் பல உண்மை எனக்கு வெளியே வந்தது. ஏன்னா இவ சுகர் டேடி எல்லாம் வச்சுருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட் சுகர் டேடி எப்படி பிடிப்பாங்கன்னா பெங்களூர்ல ஒரு ஆப், டேட்டிங் ஆப், ஒமேகலா அந்த மாரி ஆப். என்ன பண்ணுவான்னா காலையில அவளை பார்த்துட்டு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நைட்டு நான் அவளை கழட்டி விட்டு வந்துடுவேன். பாதிக்கப்பட்டவன் நான். உண்மையா இருந்ததுன்னா நீங்களும் அட்ரஸ் பண்ணணும். நேற்று இன்டர்நேஷனல் இருந்து கால் வந்தது ப்ரோ, துபாயில இருந்து. அவன் என்ன சொல்றான்னா, வீடியோ எடுக்கிறியா இல்லைன்னா வந்து உன்னை மிரட்டுறான் என்ன? வீடியோ எடுக்கிறியா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நீ எப்படி ஏஐ வாய்ஸ் வச்சு எடிட் பண்ணி கண்டென்ட்டுக்காக வீடியோ போடுவியான்னு கேட்கறான் என்ன. கண்டென்ட்டுக்காக வீடியோ போடுறவன் வந்து வீடியோ ரெக்கார்டு வந்து காட்டுவானா? ஏன் ஏஐ வாய்ஸே வச்சுக்கோ. வீடியோ ரெக்கார்டு இருக்குல்ல என்கிட்ட, ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுற ரெக்கார்டும் இருக்கு என்கிட்ட, அதுவும் நான் உங்களுக்கு தரேன். அது மட்டும் இல்லாமல் அவன் சொல்றான், நீங்க யாரு ப்ரோ? ஃபர்ஸ்ட் மீடியா சேனல் சொல்லி பேசுனான் ப்ரோ. துபாய் மீடியா சேனல்னு சொல்லி பேசணும். என்ன ப்ரோ பேசணும் அப்படின்னு சொன்னோம். நீங்கள் இதுலேயே உண்மை சொல்லுங்கள். ஏன் நேரில் வந்து பேச மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் யார் உண்மையை சொல்லுங்கள். அப்புறம் தான் நம்பர் பார்க்குறேன், ஃபாரின் நம்பர். நீ இதுக்கு அப்புறம் பேசணுன்னா நல்லா இருக்காது ப்ரோ, ஃபோனை வச்சுன்னு சொன்னேன். நான் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக பேசுகிறேன் உங்ககிட்ட. நீ இப்போ வந்து வீடியோ எடுக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான், ஏஐ வாய்ஸ் வச்சு கண்டென்ட்டுக்காக போடுறியா அப்படின்னு சொல்லி. நான் தான் கண்டென்ட்காக போடல, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். என் பின்னாடி ஒரு மிசைல் இருக்குது, உங்கள் வீட்டில் லான்ச் பண்ணுவாங்க. ஏன் நீ தீவிரவாதியான்னு கேட்குறேன் நான். இல்லை இது கொடூரவாதின்றான். அதுவும் ரெக்கார்டு இருக்கு. இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதை. கொடூரவாதின்றான். சரி நீங்க கொலை மிரட்டல் கொடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கான வந்து பாக்குறவங்க மேல் இடத்துல இருக்கவங்க பார்த்தாங்கன்னா எனக்கு வந்து நல்ல ஒரு விஷயத்த வாங்கி கொடுப்பாங்க. ஒரு விஷயம் இவ்வளோ பிரச்சனை ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் நான் தனியாக ஆளாக தான் இருக்கேன். இன்ன வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இல்லை. நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு யாரும் எதுவும் சொல்லலை. நாளைக்கு எதுனா ஆனதுக்கப்புறம் இது வெடிக்கும். ஓகே. ஏன்னா இப்போ இதுக்குள்ளே நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, எங்கே ஆரம்பிச்சு எங்கே வந்து முடியுது பார்த்தீங்கன்னா. ஆமாம், அதை தாண்டி நீங்கள் வீடியோவில் போஸ்ட் பண்ணும்போது அங்கே வரிசலாக பெண்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு நீங்கள் டோக்கன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று சொல்கிறீங்க. இது இது என்னன்னா, சரி எகெயின் நான் அந்த இன்ஃப்ளூயன்சஸ்குள்ளே தான் வரேன். உண்மை என்னன்னா, நான் இந்த விஷயத்த போஸ்ட் பண்ணவானா எனக்கும் ஒரு சின்ன ஒரு மனசுல சரி எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்தி இவ்வளவு காயப்படுத்தி என்ன நடக்குது, இது எப்படி ப்ராசஸா எப்படி நடக்குது, நான் இது போட வேணாம் தான் ப்ரோ நினைச்சேன். இதோட முடிச்சுக்கலாம் தான் நினைச்சேன். நான் இந்த விஷயத்தையே டெலிட் பண்ணிடலாம் தான் நினைச்சேன். இவ பண்ற வேலை எதுவுமே. ஆனா என்ன தப்பா காட்டும் போது நான் நல்லவனா இருக்கிற அவசியமும் இல்லை. ஒரு கெட்டதுவே ஒரு நல்லது நடந்தா நான் அதை வாங்கிக்கிறேன். எனக்கு பேர் கெட்டு போனா கூட பரவாயில்ல. இங்க சென்னையிலே அது மாதிரி நடக்குதா? சென்னையில தெரியல ப்ரோ, சென்னையில கிடையாது. இங்கேருந்து துபாய்க்கு தான் கூப்பிட்டு போறாங்க. ஓகே. இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் டைப் ப்ரோ. ஏன்னா வந்து சின்ன வயசுலேயே ஃப்ரெண்ட்ஸு மூலயமா கேட்டிருக்கேன், இந்த மாதிரி துபாயில் வேலை இருக்குடா, மேனேஜராக கூட போகலாம், இந்த மாரி 3 மாதம் 6 மாதம் அங்கே இருக்க வைப்பாங்க, 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன். அது ரியலாக என் லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட பார்க்கும்போது தான் எனக்கு அட்டாக்காக இருக்குது. லைக் அவங்க இங்கேருந்து அதுக்கான ஏஜென்ட் இருக்கா இல்லை எப்படி? ஏஜென்ட் இருப்பாங்க, சென்னையில் இருப்பாங்க. சென்னையில் இருக்கணும் தான் எடுத்து போட்டிருக்கேன் ஒருத்தனை. யாரு? இதோ இப்போ வாய்ஸ் மெசேஜில் அதான் ஃபாரின் கால்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் சென்னையில் இருக்கிற ஆள் தான். அவர் தான் என்ன வந்து மிரட்டிட்டு இருக்காரு. இப்போ துபாய் வீடியோ எடுக்க எப்படி சொல்றீங்க? அவன் தான் சொல்றானே, அவன் துபாயில இருக்கிற வீடியோ எடுக்குன்னு சொன்னா அவன் ஏஜென்ட் தான். ஏன்னா அவ எப்போ பார்த்தாலும் ஒரு மேனேஜரை சொல்லுவா அவ வீடியோ காலில். சரி பொன்னி சார்ன்னு சொல்லிட்டு அந்த பொன்னி சார் தான் இவர்னு நினச்சி பார்த்தா உள்ள அவரே தான் இருக்கிறாரு. அக்கௌண்ட்ல ஃபாலோ பண்ணியிருக்கா இவ. பொன்னி சாருக்கு பேர் நிஜ பேரு மணி. இங்க இருக்கிறவங்க நிஜ பேரு அங்க நிஜ பேர் கிடையாது. இங்க இருக்கிற ஒலிவியா சுப்பிரமணியமே பேர் காவல்து வந்து இன்ஸ்டாகிராமுக்காக வச்ச பேர். முழு பேர் என்ன? துபாய்க்கு போகும்போது ஜாரா தான் அவங்களோட கீ பாயிண்ட் நேம். இவருக்கு வந்து இங்க மணின்ற பேரு, அவருக்கு பொன்னி. எல்லாமே மாறும் ப்ரோ. இங்க இருக்கிறவங்க ஆளு அங்க ஆளுக்கு அப்படியே டிஃப்ரெண்ட். எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கு. அங்க இருப்பாங்க அவங்க 6 மாசம் இருப்பாங்க. 6 மாசம் ஃபுல்லா துபாயில. ஆமா 6 மாசம் ஃபுல்லாவே துபாய். எதுக்கு நான் கேட்டேன், எதுக்கு இந்த மாரி வேலைலாம் பாக்குற, இது வந்து நல்லா இருக்கு அவனுக்கு அப்படின்னு கேட்கும். இதெல்லாம் எங்களுக்கு வந்து செலிபிரிட்டி லைஃப். ஏறினா காரு, இறங்கினா காரு, சோறு, வீடு, சரக்கு, இதுக்கு மேல என்ன இருக்குங்க?
அவளுக்கு ஏன் இந்தமாரி ஏன் பழகிட்ட, இப்படி கிடையாது, நீ ரொம்ப நல்லவ தானே, இங்கே வந்தால் பழக்கி விட்டுருவாங்க. யாரு பழக்கி விட்றா? அங்கே உள்ளவங்க தான், மேனேஜர் இருந்தாலும் சரி. ஏன்னா காசை காட்டி பழகுறதுனால ஒருத்தவங்க மைண்ட் செட்டு ப்ரோ. போகிறவங்க வந்து இது எனக்கு பிடிக்கல, இவங்க இந்தமாரி கூப்பிடுறாங்க, நிறைய பேர்கிட்ட போகிற மாரி இருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, திரும்பி வரவங்களும் இருக்கிறாங்க, அந்த அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரவங்களும் இருக்கிறாங்க. இந்தமாரி காசை பார்த்துட்டு இதான லைஃபு. ஏன்னா இதுக்குள்ளே என்னோட கேள்வி மறுபடியும் இதுக்குள்ளே தான் வந்து அடங்குது. என்னன்னா ஈவெண்ட்டுக்கு கூட அவங்க போயிருக்கலாம். ஈவெண்ட்லாம் கிடையாது. ஈவெண்ட்டுக்கு போகிறவங்க வந்து நான் 2 நாள் பேசி இந்த விஷயம் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா எனக்கு முன்னாடியே தெரிய வந்தது. பிரேக்கப்புக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு அப்புறமும் ஆள் துபாயில் இருக்காப்புல, டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பார்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க மெடிக்கல் தானே படிக்கிறதா சொன்னீங்க? டாக்டர் படிக்கிறாங்க. ஒரு ஹாபி. டாக்டர் படிக்கிறாங்க. ஷூட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்கிற 6 மாதம். அவங்க அம்மாகிட்டே இந்த டீட்டெயில்ஸ் கேட்கும் போது ஷூட்டு தான்மா சொன்னான், அதுவும் இருக்கு ஷூட்டு தான்மா சொன்னான், ஆனால் இந்தமாரி நீ சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதும் என்கிட்ட. அவங்க டான்ஸ் ஆனதுக்கு ப்ரூஃப் இருக்கா? எது டான்ஸ் ஆனது? அவங்க நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல டான்ஸ் ஆனதுக்கு ப்ரூஃப் இல்லை, செல்ஃபியில் காட்டிட்டு எதற்கு அவங்க உக்காரது ப்ரூஃப் இருக்குது. இந்த அம்மா இந்த சேரீயில் டோக்கன் மாட்டிருக்கிறதும் இருக்குது. டோக்கன் அந்த கார்டு மட்டும் தெரியும், ஆனால் நம்பர் தெரியாது. ஓகே. எத்தனை நாள் அங்கே? அது 6 மாதம் அங்கே இருப்பாங்க. 6 மாதம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு இந்த ஈவெண்ட்ஸ் தான் போயிட்டுருக்கும். இந்த ஈவெண்ட்ஸ் தான் போயிட்டுருக்கும் தொடர்ச்சியாக. அதுக்கப்புறம் திருப்பி துபாய் வந்துடுவாங்க. திருப்பி துபாய் வந்துடுவாங்க. ஓகே. சரி, ரொட்டீனாக நடந்து துபாய் வந்துடுவாங்க மீன்ஸ் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் டைமு. இப்போ எக்ஸாம் இப்போ சொன்னது இப்போ 2 நாள் வந்தாலே அது எக்ஸாம் டைமுக்கு தான் வந்து சென்னைக்கு வந்துட்டு என்கிட்ட பேசலான்னு வந்தா. அதுக்கப்புறம் அங்கே போர் நடக்குதுன்னு சொல்லிட்டு மேபி ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னும் போல சென்னையில் தான் சுற்றிட்டு இருக்கா, இல்லைன்னா பெங்களூரில் சுற்றிட்டு இருக்கா. நீங்கள் நேரில் மீட் பண்ணல? எனக்கு ஏன் ப்ரோ மீட் பண்ணணும்? அவள் பசங்களை வச்சு பேசுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு பையன் டேட் பண்ணுவானே தெரியும். ஏன்னா பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் தான் பல உண்மை எனக்கு வெளியே வந்தது. ஏன்னா இவன் சுகர் டேடி எல்லாம் வச்சுருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட் சுகர் டேடி வச்சு இந்த உண்மையும் எனக்கு வெளியே வந்தது. இவன் எப்படி எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கீங்களா? ப்ரூஃப் இருக்கா? ஏன் கேட்கறேன்னா ஒன்று ஒன்றா நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னோட கேள்வி அதுதான். எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது ப்ரோ. இப்போ ஒரு பையன் பின்னாடி பேசுகிற அவளே சொல்கிறா என்னன்னா, நாங்கள் நான் 2 நாள் ஃப்ரெண்டாக பேசணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு சொல்கிறா, நாங்கள் வந்து ஈசிஆரில் ரெசார்ட் எடுத்துருக்கோம், நான் அங்கே வரவான்னு கேட்கும்போது இங்கெல்லாம் வராத, நான் வந்து ஒரு பிளேஸ் சொல்கிறேன் அங்கே வான்றா. அங்கே வான்னு பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் காலையை யார்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு கத்தி ஒரு மாதிரி பேசுகிறான், அவன் டக்குன்னு கட் பண்ணுறா. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அப்போ நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா இவள் வந்து லவ் பண்ணி டேட் பண்ணிட்டு இருக்கா போலன்னு நினச்சேன். ஏன்னா இவள் டேட் பண்ணுற ஆள் தான். அவ்வளோ அந்த வீடியோவில் சொல்லிட்டு இருப்பேன், ஏன்டி நீ இவ்வளோ பாவம் பண்ணுற, உனக்கு கல்யாணமே நடக்காது, கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன், டேட் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதே டேட் பண்ணுற பையன் யார்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். யார்கிட்டன்னு நான் கேட்குறேன். கேட்கும்போது சொல்கிறா, இங்கே ஒரு வெயிட்டான ஒரு பணக்காரன்டா, அவன் வந்து மேலே அவன் கழுத்தில் இருக்கிற 15 சவரன் செயினை போட்டான். அந்த செயினை போட்டுட்டு ஏன்டா அந்த கூட இருக்கிற பொண்ணுங்களாம் காண்டாயிடுச்சான் இந்த பொண்ணு மேலே, யாரும் ஒலிவியா மேலே நிறை மேலே காண்டாயி அந்த பொண்ணு மேலாம் நீ செயின் போடாத அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்கு இந்த பையன் என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணுங்களாம் மிரட்டி யாரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஈசிஆரில். ஓகே. அந்த பையனுக்கு இந்த பொண்ணு மேல அட்ராக்ட், அதான் டேட் பண்றாங்க, பேசிக் டேட் தான். இவ வந்து நான் கேட்கும் போது ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசுறான், ஆனா அவன் அடிக்கிறான் பின்னாடி இருந்து, யாருக்கிட்ட பேசுறேன்னு சொல்லி அடிக்கிறாங்களா? யார்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லி போன் அப்படிங்க ஒரு மாதிரி சவுண்டு கேட்டு கட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அதுலேயே கண்டுபிடிச்சு நானும் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்கேன் லவ் பண்ணும் போது. அதுக்கப்புறம் செகண்ட் இன்ட் எனக்கு என்ன கிடைச்சிதுன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணிருக்கீங்க? டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணல ப்ரோ. சொன்னீங்கல்ல நானும் அந்த மாதிரி வேலைலாம் பண்ணிருக்கேன் லவ் பண்ணும்போது அப்படின்னு. லவ் பண்ணும்போது வேற யாருன்னா ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது யாருன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்களா, அந்த மாதிரி புடுங்கிறது தானே. இப்போ நீங்களே அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு இதுதான், என்ன இப்போவே உன் பசங்களாம் வந்து வெளியே சுற்றுறோமோ கொடு அப்படின்னு சொல்லி பிடுங்கிறது தானே. அந்த ஒரு விஷயம் தான் நான் பண்ணுவேன். அதே சவுண்டு இங்கே கேட்டது, ஓகேன்ட்டேன். 2வது கீ பாயிண்ட் என்னன்னா, அவள் பேசிகிட்டு இருக்கும்போது மிரட்டினா பார்த்தீங்களா, என்ன வேணா பண்ணுறேன், உன் ஃபோனை உன் கையால் இன்ஸ்டாகிராம் டீஆக்டிவேட் பண்ணுவேன்னு சொல்லும் போது இவள் வந்து விட்டுருமான்னு சொல்லும் போது எனக்கு அந்த வார்த்தை வந்தது. ஓகேங்களா? எனக்கும் அந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காமா, பிரச்சனைலாம் வேணாம், நிறைய பேர் வந்து நிறைய விஷயமா, ஏன்னா நாங்கள் சோஷியல் மீடியா கப்பிள் வீடியோ போடுறோம், கமெண்ட்ஸு பேட் கமெண்ட்ஸு 4-5 பேர் வரும். அவனுக்கு நான் ரிப்ளை கமெண்ட் பண்ணும்போது மாமா தான் என்னை கூப்பிட்டு பேசுவாள். அந்த ஒரு வாய்ஸ் இங்கே இவகிட்ட வரும்போது தான் அப்போ லவ் பண்ணுற பையன். ஓகே. இந்த சுகர் டேடியை பற்றி பேசுனீங்களா, அதுக்கான ப்ரூஃப் இருக்கா? அது எப்படி நீங்கள் சுகர் டேடி பற்றி பேசுனது அவளே என்கிட்ட சொல்லியிருக்கா லவ் பண்ணும்போது. நான் அவனை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சுகர் டேடியால் டேட் பண்ணியிருக்கேன். என்ன டேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை நான் அவங்ககிட்ட வந்து சுகர் டேடி எப்படி பிடிப்பாங்கன்னா, பெங்களூரில் ஒரு ஆப்பு. என்ன ஆப்பு? டேட்டிங் ஆப்பு. அதான் ஒமேகலா அந்தமாரி ஆப்பு. அந்தமாரி ஆப்பில் பிடிச்சிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, காலையில் அவங்கள பார்த்துட்டு ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நைட்டு நான் அவளை கழட்டி விட்டு வந்துடுவேன். இதுதான். ஓகே. தப்பாக பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது நான் ஏன் தப்பாக பண்ணும், அப்போ நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், நீ அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். அது என்ன ஃபுல்லாக நான் விசாரிக்க முடியும், அதை விட்டுரு
பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை விட்டுரு. அதுக்கப்புறமா பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து வந்து சுகர் டேடி டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஓகே, அது எப்போ வந்துச்சு? அது நான் பிரேக்கப் ஆகி ஒரு 2 மாதத்துல நான் அதான் சொல்லிட்டேன், அவ்வளோ எனக்கும் சம்மந்தம் இல்லை, அவளை பற்றிலாம் பேசாதீங்க, நான் என் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த காலையும் கட் பண்ணி விட்டேன். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஃபோன் கால்ஸ் அந்த மிரட்டல் இல்லை இப்போ வரைக்கும் அந்த மிரட்டல் வந்திருக்கு. லாஸ்ட்டாக நான் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் இன்னைக்கு போட்ட வீடியோவில் இதோட இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கேன். இது ஒரு கண்டென்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்தமாரி ஒரு பொண்ணுங்க இருக்காங்க, நான் நாளை பின்ன பசங்க ஏமாறக்கூடாதுன்னு தான். ஏன்னா நான் ஏமாந்துட்டேன், என் ஃபோனை தொலைச்சிட்டேன், இழந்துட்டேன், கஷ்டப்பட்டேன், எல்லா விஷயத்துலையும் அனுபவப்பட்டேன், வலி துயரம் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். அந்தமாரி யாரும் என்ன மாரி பார்க்கக்கூடாது இன்னொரு பையனை. அதுக்காக இருந்த ஒரு பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, அதை மாற்றிக்கிறதுக்காக மட்டும்தான் போட்டால் ஒரு அவேர்னஸ் நான் கொடுக்குறது. இதையும் நீ மீறி நீ வந்து ஃபேக்கான ஒரு அவேர்னஸ் ஒரு ஃபேக்கான ஒரு இதோ வீடியோ போட்டேன்னா இதை நான் விட மாட்டேன். நீ என்னென்ன தப்பு பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டு தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிடும். புரியுது சார். அதான் உங்கள் சைடில் இருக்கக்கூடிய முழுக்க என்னங்கிறத நம்ம கேட்டுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ லாஸ்ட்டாக மிரட் நான் அந்த ப்ரூஃப் போட்டு காட்டவா உங்ககிட்ட? எல்லாத்தையுமே போட்டு காட்டுங்க. நாங்க துபாய் தமிழ் மீடியா சேனல் வந்து பேசுறோம் பிரதர். சொல்லுங்க ப்ரோ. நம்பர் எப்படி? உங்க வீடியோ பிரதர் நம்பர் எப்படி கண்டுபிடிச்சீங்க பிரதர்? மீடியாவே சொல்லணுங்களா பிரதர்? எல்லா பக்கம் நாங்க மோப்பம் முடிச்சு வராங்க. எந்த சேனல் ப்ரோ நீங்க? தேவை தமிழ் துபாய் மீடியா சேனல். என்ன பிரதர் என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? என்ன வீடியோ பேக் டு பேக் போடுறீங்க, லட்சக்கணக்கில் வியூஸ் போயிட்டு இருக்கு. யாருன்னு எனக்கு தெரியல, எந்த மீடியால இருந்து பேசுறீங்க தெரியல. அதனால தமிழ் மீடியா சேனல் பிரதர். நீங்க வந்து ஃபாரின் நம்பர்ல பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், நல்லாவே தெரியுது. வைக்கிறீங்களா இந்த இதோட? அப்புறம் நல்லா இருக்காது. ஓப்பனா பேசுவேன் ஓகேங்களா? ஓப்பனா சொல்லுங்க, பரவாயில்ல. நானும் சொல்லுங்க ஓகேங்களா? என் பேரு முகமது. ஓகே ஓகேங்களா? நானும் ஒரு பைக்கர் தான். ஓகேங்களா? பைக்கர் கிடையாது ப்ரோ. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நல்லாவே சொல்லுங்க. சென்னையில எல்லா குரூப்புக்கும் எனக்கு தெரியும், த்ராட்லர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும். ஓகேங்களா? இப்ப வந்து இந்த துபாய் மீடியா சேனல் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அப்புறம் ஏன் சொன்னீங்க? நீங்க அதுக்காகவே நான் வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் தருவேன், பொய்யா ஒரு பதில் சொல்றதுக்கு. தப்பு தானே நீங்க அப்ப சொல்றது? முன்னாடி நீங்க சொன்ன தப்பா இல்ல? நான் இந்த சேனல்ல இருந்து பேசுறேன், என்ன நடந்துச்சு நீங்க தானே கேட்டீங்க, நானா கேட்டேன்? இல்ல நான் உங்களுக்கு வாண்டடா கால் பண்ணேன். கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் காப்பி திருப்பி உங்க பாக்கெட்ல வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்படிங்களா? பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணிக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த விஷயத்துல நீங்க என்ன பேசணும் நான் போட்டுக்கிட்டே தான் இருக்க போறேன், நீங்க பேசுங்க. உங்களை நான் நிறைய தடவை வீடியோ கால்ல பாத்திருக்கேன், நிறைமொழி வீடியோ கால்ல தான் பாத்திருக்கேன். ஸ்மார்ட் இல்ல, நான் ப்ரோ ஸ்மார்ட். இங்க பாருங்க, நான் எங்க பாக்குறது? நீங்க முன்னாடி ஒண்ணு இல்லையா உங்களை பாக்குறதுக்கு? உங்க முன்னாடி ஒண்ணு நீங்க அப்புறம் எதுக்கு நீங்க உயிரோட இருக்கீங்க? என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? சாவடிக்க போறியா? சாவடிக்க போறியா? முடிஞ்சா சாவடிக்க போறியா? எதுக்கு மிஸ் நீங்க கொடூரவாதியா? ஏஐ வாய்ஸா? ஏஐ வாய்ஸ் தானே. நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன், உன் நம்பருக்கு நான் ஒரு வீடியோ அனுப்புறேன். அவ வீடியோ கால் பண்ணி என்கிட்ட காமிச்சு, மேனேஜருக்கு எரியுது போலியா அங்க, பத்திக்குதா உங்க வேலை போதா? உங்க வேலை அங்க இடிக்குதா? உங்க மேனேஜர் உங்க சார் அடிக்கிறாங்களா? இடி மாரி விழுதா உங்களுக்கு? சாவுங்கடா. எத்தனை பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருப்பீங்க. இது வந்து நான் அந்த எவிடன்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பையன் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இந்த ஆடியோ அனுப்புறான். ப்ரோ உங்கள் எக்ஸ் இருக்காங்களா ப்ரோ, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னோட ஃப்ரெண்டே லவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போது சொல்லியிருக்காங்க, அந்த பையன் பேர் வந்து ரக்ஷபின் ப்ரோ. அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தமாரி சைக்கோ ரைடர் மொபைல் வந்து அவனோட ஃப்ரெண்டு மூலயமா வச்சு அவன் ஃபோனை உடச்சிருக்காங்க ப்ரோ, எடுத்து. அதை தான் ப்ரோ சொன்னேன், வேறு எதுவும் இல்லை ப்ரோ. ஸ்டார்டிங் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க, அவ்வளோதான் நான் பண்ணிட்டேன் பயத்தில். ஃபோன் எடுக்க சொல்லிட்டியா? உடப்பு நான் சொல்றேன்ல, உனக்கு வாங்கி தரட்டா? நான் புதுசா வாங்கி தரட்டா? நான் உனக்கு வாங்கி தரட்டா புதுசா போனு? உண்மை தெரிஞ்சாலே போதும், நம்ம அதை பார்த்துக்கணும். 0.0% புடிங்கிட்டேன்னு சொல்றேன் நீ தான். கஸ்டமர் கத்துவாங்களா? உனக்கு யார் கஸ்டமர்? அவனை காட்டு. இன்னும் வராமலா சொல்லிட்டு போறாரு மேனேஜர். நான் உன்னை லவ் பண்ணியிருந்தேன்னா கொண்டிருப்பேன். இதுக்கப்புறம் சொல்லுவா பாருங்க ஒரு வார்த்தை. அப்பவே வந்திருந்தேன்னா நான் நேரம் வீடே கட்டிருப்பேன். அந்த வீடுலாம் நிலைக்காதுடி உனக்கு. இதுக்கப்புறம் போட்டேன், ஆனா அந்த வீடு எல்லாம் நிலைக்காதுடி, அதெல்லாம் போடல. என்னன்னா ஃபர்ஸ்டே நான் சொன்னது தான், உங்களுடைய தரப்புல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம்.
இதே மாதிரி அவங்களும் அவங்க சைடில் இருக்கிறது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் அட்ரஸ் பண்ணுறதா இருக்கும். நோ ப்ராப்ளம் எனக்கு. ஓகேங்களா? ரொம்ப நன்றி பிரதர், உங்களோட நேரத்தை எனக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி. பாதிக்கப்பட்டவன் நான், உண்மையாக இருந்ததுன்னா நீங்களும் அட்ரஸ் பண்ணணும். அது நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தரப்பு மட்டுமே நம்ம பேச முடியாது. அவங்க உங்கள் சைடில் இருக்கிறத நான் பார்த்தேன், அதே தான் நான் முதல்லையும் அவங்க வீடியோவில் இருக்கக்கூடியதை நான் எதுக்கு கேட்டேன்னா உங்களது மட்டும் நாங்கள் நம்பணும்னு காரணம் கிடையாது. ஸோ அவங்க சைடில் இருக்கிறது என்னங்கிறது நாங்கள் நம்புங்க. அது வந்து கிளியரான எவிடன்ஸ் இருந்தால் நீங்கள் எடுத்து போடுங்க. அதேமாரி இல்லாமல் பாஸ்டில் எக்ஸ் பேசுகிறாங்களா, அவங்க ரியலான ஒரு வாய்ஸ் எடுத்துன்னு வந்து நானும் அவ்வளோ எக்ஸை பேசுன மாரி பேச வைங்க. இல்லை அந்த பொண்ணு டேரெக்டாக வந்து பேசினா தான் நம்புவாங்க. இந்தமாரி பிளாக் ஸ்க்ரீன் போட்டு ஒருத்தவங்க பேச வச்சாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கூட யாரை வேணால் பேச வைக்கலாம். அந்தமாரி பண்ண வேணான்னு சொல்லிவிடுங்க. நீங்களும் அதை பேசிட்டு என்ன பண்ணுங்கள். தேங்க்யூ.